அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு செய்திய தெளிவா அழுத்தம் திருத்தமா சொல்லிடுறேன். நீங்க பலவீனமான மனம் படைத்தவராக இருந்தால் உங்களால சில கொடூரமான செய்திகளை கேட்க முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள் தயவு செஞ்சு இந்த காணொளிய தவிர்ப்பது உங்களுடைய மனநிலைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பா நீங்க 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய சின்ன பசங்களா இருந்தா இத பார்க்காதீங்க. பெற்றோர்கள் உங்களால முடிஞ்சா உங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த காணொளிய பாருங்க. ஏன் இவ்வளவு பில்டப் கொடுக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அடுத்து நான் படிக்க போற சில செய்திகள் உறுதியாக உங்களுடைய மனசை காயப்படுத்தும், ரணமாக்கிடும். அதையெல்லாம் கேட்கும் போது நாம தமிழ்நாட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா இல்ல வேற எங்கேயாச்சும் வட மாநிலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஐயம் உங்களுக்கு வலுவா வரும். தமிழ்நாட்டுல காவல்துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கா, சட்ட ஒழுங்கு என்ற ஒன்று மருந்துக்காச்சும் இருக்கா அப்படிங்கிற ஐயமும் உங்களுக்கு வலுவா வரும். இந்த செய்திகளை எல்லாம் கேட்டு முடிச்ச உடனே உங்க வீட்டு பெண் பிள்ளைகளை இன்னும் ஏன் நீங்களே கூட தைரியமா வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு ஒரு நிமிஷம் நின்னு யோசிப்பீங்க. சரி, இந்த எச்சரிக்கை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நேரடியா செய்திகளுக்குள்ள போயிடலாம். நான் சில செய்திகளை தேதி வாரியா தொகுத்து வரிசைப்படுத்தி எழுதி வச்சிருக்கிறேன். அதையெல்லாம் கொஞ்சம் கவனமா காது கொடுத்து கேளுங்க, சரியா? இப்ப நான் படிக்க போற எல்லா செய்திகளும் இந்த மார்ச் மாசம் தமிழ்நாட்டுல நடந்த கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தான், சரியா? இந்த மார்ச் மாசம் மட்டும் நடந்த சம்பவங்கள். மார்ச் மாசம் தொடங்கி 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள தமிழ்நாட்டுல என்னென்ன நடந்திருக்கு பாருங்க. முதல் செய்தி, மார்ச் மாசம் 3ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வயதான முதியவர் போக்சோவில் கைது. அடுத்து அதே மார்ச் மாசம் 3ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் அச்சட்டி அருகே மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் போக்சோவில் கைது. ஒரு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் தன்னுடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவியை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணி சீரழிச்சிருக்கிறான் பாருங்க. அந்த ஆள் ஏன் இப்படி செஞ்சான்னு நான் கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி எல்லா செய்திகளையும் முதல்ல படிச்சு முடிச்சிருவோம். அடுத்து மார்ச் மாசம் 8ஆம் தேதி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த சேலம் அம்மாப்பேட்டையை சேர்ந்த கட்டிட தொழிலாளியை போலீசார் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்தனர். 7 வயசு சின்ன புள்ள, பச்சை குழந்தை, அத ஒரு நாய், ஒரு பொறுக்கி ஈவு இறக்கமே இல்லாம பாலியல் வன்கொடுமை செஞ்சு நாசம் பண்ணியிருக்கிறான். இந்த கொடூரத்தை அவன் செய்யும் போது அவன் என்ன மனநிலையில இருந்தான் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் கடைசியா சொல்றேன். அடுத்த சம்பவம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த முதியவரை கொலை செய்துவிட்டு 60 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவம். என்னடா நடக்குது தமிழ்நாட்டுல? என்ன நடக்குது? 7 வயசு சின்ன பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்ல, 60 வயது மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல. இது தமிழ்நாடு தானா இல்லைன்னா சுடுகாடா? எந்த தைரியத்துலடா பெண் குழந்தைகளையும் பெண் பிள்ளைகளையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது? நீங்க ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தி பாருங்க. கடந்த சில நாட்களாகவே, சில மாதங்களாகவே வீட்டில் தனியாக இருக்கும், குறிப்பாக பண்ணை வீட்டில், தோட்டத்து வீட்டில் தனியாக இருக்கும் வயதான முதியவர்களை குறிவைத்து கொலை, கொள்ளை சம்பவங்கள் தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு கொங்கு மண்டலத்துல திருப்பூர், பல்லடம், அதன் பிறகு சேலம் போன்ற பகுதிகளில் இருந்த பண்ணை வீட்டிலையும் தோட்ட வீட்டிலையும் இப்படிப்பட்ட கொலை, கொள்ளை சம்பவங்கள் நடந்துச்சு. இப்ப அது வட மாவட்டங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. காவல்துறை என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு? அடுத்து இதுதான் மனசை ரொம்பவே ரணமாக்கிய ஒரு செய்தி. 2.5 வயசு சின்ன பெண் குழந்தைய
40 வயதான திமுக நிர்வாகி பெரியநாயகம் பாலியல் வன்கொடுமை செய்து கொலையும் செஞ்சதா சொல்றாங்க. அவரை காவலர்கள் போக்சோல கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த திமுக பொறுக்கி நாய் இருக்கு தெரியுமா, திமுக நிர்வாகி பெரியநாயகம், அவன் அந்த 2.5 வயசு பிஞ்சு குழந்தைய நாசம் பண்ணி 75 நாள் ஆச்சு. காவலர்கள் அமர பொறுமையா போய் அவனை கைது செஞ்சிருக்கிறாங்க. நாடாடா இது, ஆட்சியா நடக்குது. அடுத்து விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறி நடந்து கொண்ட திமுக கவுன்சிலர் உட்பட 2 பேர் கைது. ஏண்டா திமுக காரணங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் என்ன 2 கொம்பு முளைச்சிருமா? நீங்க எல்லாம் என்ன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா? உங்க ஆட்சி நடக்குது அப்படின்னா உங்க இஷ்டத்துக்கு இந்த நாட்டுல மேய்வீங்களா? திமுகவை சேர்ந்த 2 பேர், அதுல ஒருத்தர் கவுன்சிலர். அந்த 2 பேரும் சென்னையில இருந்து டெல்லிக்கு விமானத்துல போகும்போது அந்த விமானத்தில் இருந்த விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறி நடந்துகிட்டாங்க. இதுக்காக அவங்க 2 பேரையும் காவலர்கள் நேற்றைக்கு முன்தினம் கைது செஞ்சாங்க. இது நடந்ததும் இதே மார்ச் மாசம் தான். விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சம் அப்படிங்கிற மாதிரி இப்படிப்பட்ட கேடுகட்ட கேவலமான செயலை செய்த அந்த திமுக நிர்வாகியோட பேர் என்ன தெரியுமா? பிரபாகரன். எப்பேற்பட்ட பேரை வச்சுக்கிட்டு எவ்வளவு கேவலமான வேலைகளை எல்லாம் செய்யறானுங்க பாருங்க. அடுத்து சென்னை அருகே 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். நள்ளிரவில் சிறுவனுடன் பைக்கில் சென்றபோது மது போதையில் இருந்த மர்ம நபர்கள் விரட்டி சென்று வெறிச்செயல். அது யார் அது மர்ம நபர்கள்? அவனுக்கு பேர் இல்லையா, ஊர் இல்லையா? அது யாருன்னு இப்ப நான் சொல்றேன். அந்த 14 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த பொறுக்கிகளை காவல்துறை இன்னைக்கு காலையில கைது செஞ்சுட்டாங்க. அவங்க யாரு தெரியுமா? ஒருத்தன் ரவுடி காக்கா பாலாஜி, இன்னொருத்தன் சிவசேனா அமைப்பை சேர்ந்த தாமோதரன் பெருமாள். இவங்க 2 பேரையும் கைது செஞ்சு அவங்களுடைய வாகனத்திலேயே கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த வாகனத்துல திமுகவோட கொடி பறந்திருக்கு. நாட்டுல நடக்கிற பல கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள்ல பாதிக்கும் மேல செய்கிறது ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் தான். நான் ஐயா ஸ்டாலினை பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். ஐயா, நீங்க கட்சி நடத்துறீங்களா இல்லைன்னா ரவுடிசம் பண்றீங்களா? உங்க ஆட்சி நடக்குது அப்படிங்கிற தைரியத்துல ஊர்ல இருக்கிற ரவுடி பொறுக்கி எல்லாம் ரொம்ப தைரியமா வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. காவலர்களும் சட்டமும் அவங்களை எதுவும் செய்யறது இல்லை. மீறி நடவடிக்கை எடுத்தாலும் 1 நாள் 2 நாள்ல சட்டத்தோட பிடியில இருந்து அவங்க எல்லாம் வெளியில வந்துடுறாங்க. அடுத்த சம்பவம் இன்னைக்கு மன்னிக்கணும், நேற்றைக்கு நடந்தது. 11ஆம் தேதி மார்ச் மாசம் நடந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே, மனசை திடப்படுத்திக்கிட்டு இதை கேளுங்க. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து துண்டு துண்டாக வெட்டி வீசிய கொடூரம். அந்த அந்த பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை எழுதும் போதே எனக்கு கையை நடுங்குச்சு. சொல்லும் போது உடம்பு உதறுது. எந்த நம்பிக்கையிலடா எங்க வீட்டு பிள்ளைங்களை நாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, காலேஜுக்கு அனுப்புறது? போலீஸ் என்னதான்டா செய்யுது இந்த நாட்டுல? இந்த சம்பவம் நடந்து 1 நாள் கூட ஆகல. அடுத்து இன்னைக்கு காலையில விடிஞ்ச உடனே மேலும் 2 செய்தி. என்ன தெரியுமா? திருச்சியில் இருந்து சென்னைக்கு ப்ராஜெக்ட் செய்ய வந்திருந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. அடையார் CLRIக்கு ப்ராஜெக்ட் செய்வதற்காக வந்த மாணவியை காரில் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். அந்த மாணவிய மயக்க மருந்து கொடுத்து கார்ல கடத்திக்கிட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. திருச்சியில இருந்து ப்ராஜெக்ட் செய்ய வந்த மாணவிக்கு நடந்த கொடூரம். இந்த செய்தி நீங்க நம்ப மாட்டீங்க, நான் சொல்றது உண்மை. இந்த செய்தி 5 நிமிஷம் கூட ஆகல. எண்ணி 5வது நிமிஷத்துல
இன்னொரு செய்தி, சென்னையில் பள்ளி மாணவியான 14 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. அக்காவை காதலித்து விட்டு தங்கையை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். இன்னைக்கு விடிஞ்ச உடனே வந்த 2 செய்தி. இப்ப நான் வாசிச்சேன் தெரியுமா? இத்தனை பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் நிறைந்த மது போதையிலையும் கஞ்சா போதையிலையும் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் நீக்கமர கஞ்சா பரவிருச்சு. ரொம்ப சுலபமா இளைஞர்களுக்கு, பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கூட கஞ்சா பொட்டலும் கிடைக்குது. அதை வாங்கி ஒரு இழுவைய போட்ட உடனே அவனுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறது அப்படின்னு தெரியாம போதையில மதி மயங்கி இப்படிப்பட்ட கொடூரங்களை செய்யறான். இத பத்தி திமுக கிட்ட கேட்டா சுகாதாரத்துறை அமைச்சர் ஐயா மா சுப்பிரமணியம் என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுல 0 கஞ்சா, தமிழ்நாட்டுல எங்கேயுமே கஞ்சா இல்ல அப்படிங்கிறாரு. முந்தா நேத்து கூட ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பையன்கிட்ட இருந்து கஞ்சா பொட்டலத்தை கைப்பற்றினாங்க. பள்ளிக்கூடம் படிக்கிற பையன்கிட்ட எப்படி கஞ்சா பொட்டலம் வரும்? எப்படி வரும்? வானத்துல இருந்து அவனுடைய பள்ளி பையில வந்து விழுந்துருமா? என்ன பண்றதுனே தெரியலைங்க. எவ்வளவு சொன்னாலும் நம்முடைய மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த திமுக ஆட்சி என்பது லிட்டரலி ஒரு ரவுடிகளோட ஆட்சி தான். எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் ரவுடிகள் பொறுக்கிகள் தான் மறைமுகமாக ஆட்சி செய்வாங்க. இத எப்படி எல்லாமோ எந்த வழியில எல்லாமோ எடுத்து சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றோம். ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன இருந்தாலும் நாங்க பரம்பரையா திமுகவிற்கே ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவங்க, எங்களால மாத்திக்க முடியாது. இப்படி நாங்க பரம்பரையா திமுகவிற்கே ஓட்டு போட்டு பழக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்ற வெக்கங்கெட்ட நபர்கள் கிட்ட கேட்கிறேன், நீங்க எல்லாம் சோறு தானே திங்கிறீங்க? ஏண்டா உங்க வீட்டு பெண் பிள்ளைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் திமுக நிர்வாகிகளால இப்படிப்பட்ட கொடூரங்கள் நடந்தாலும் நீங்க மறுபடியும் நாங்க பரம்பரையா திமுகவிற்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் யாரோ ஒருத்தர் வீட்டு பெண்ணுக்கு தானே நடந்துச்சு அப்படின்னு ஒரு செய்தியா மட்டும் கேட்டு கடந்து போயிருவீங்களா? ஒவ்வொரு சின்ன குழந்தையும் ஒவ்வொரு சின்ன பொண்ணும் நம்ம வீட்டு குழந்தையா, நம்ம வீட்டு பிள்ளையா, தங்கச்சியா, அக்காவா நினைச்சு பாருங்க. அப்ப தெரியும் அதோட வலி. பாலியல் வன்கொடுமை சம்பவம் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா அதை விட மேலும் சில கொடூரங்களும் நடந்திருக்கு. திருபுவனம் அஜித்குமார் ஒரு அப்பாவி இளைஞர். அவரு காவல்துறையால அடித்து கொலை செய்யப்பட்ட சோகமே இன்னும் மறையல. அந்த சம்பவத்தையே தமிழ்நாட்டு மக்களால மறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப 2 நாளைக்கு முன்னாடி சிவகங்கையை சேர்ந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஆகாஷ் என்கின்ற இளைஞன் காவல்துறையால கொடூரமான முறையில அடிச்சே கொல்லப்பட்டு இருக்கிறார். சாகிறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த வாக்குமூலம் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. அதை படிச்சு கூட பார்க்க முடியல. எந்த நம்பிக்கையில காவல்துறை கிட்ட போய் நம்முடைய குறைகளை எல்லாம் சொல்லி முறையிடுறது அப்படின்னே தெரியல. எங்க நம்மளை பிடிச்சி உள்ள போட்டு அடிச்சே கொண்டுடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வருது. நான் 1-2 வாக்குமூலங்களை மட்டும் படிக்கிறேன். தயவு செஞ்சு மனசை திடப்படுத்திக்கிட்டு கேளுங்க. கண்ணை கட்டி போலீசார் காலை உடைத்தனர். காலை உடைத்துவிட்டு கீழே விழுந்ததாக கூறுமாறு மிரட்டினர். எனது கெண்டை காலிற்கு கீழேயும் முட்டிக்கு கீழேயும் 2 கற்களை வைத்தார்கள். ஈர சாக்கை காலுக்கு மேல் போட்டு இரும்பு கம்பியால் எனது வலது காலில் ஓங்கி ஒரு முறை அடித்தார்கள். அடித்தவுடன் எலும்பு முறிந்து ரத்தம் வந்து வலியால் துடித்தேன். போலீசார் கண்ணை கட்டி என்னை மட்டும் வேறு காரில் ஏற்றி தனியாக அழைத்து சென்றார்கள். கண்கட்டை அவிழ்த்து மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். ஒரு சின்ன பையனை இப்படியெல்லாம் காவல்துறை சித்திரவதை செஞ்சிருக்கு பாருங்க. இந்த செய்தி வெளியாகி 2 நாளைக்கு மேல ஆச்சு. இல்ல மன்னிக்கணும், 1 வாரத்துக்கும் மேல ஆச்சு. இந்த பையனோட பெற்றோர்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த அரசு இந்த ஆகாஷை அடித்து கொன்ற காவலர்கள் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல.
அஜித் குமாருக்கு என்ன நடந்துச்சோ அதேதான் ஆகாஷுக்கும் நடந்திருக்கு. அதிமுக ஆட்சி காலகட்டத்துல சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்களுக்கு ஒரு சிறை மரணம் நடந்துச்சு. அதை இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் எவ்வளவு பெரிய செய்தியா மாத்துனாங்க. எவ்வளவு பெரிய செய்தி அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸோட பேரை கூட நம்மளால மறக்க முடியல. அந்த அளவிற்கு அந்த செய்தி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு. முக்கியமான நேரங்கள்ல அது குறித்து விவாதிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த 5 வருஷத்துல ஏறக்குறைய 36 சிறை மரணங்கள் நடந்திருக்கு. அத பத்தி இங்க இருக்கும் ஊடகங்கள் எந்த விவாதத்தையும் நடத்தல. ஏன்டா உங்களுக்கு எல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? ஊடக அறம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதையெல்லாம் பின்பற்றவே மாட்டீங்களா? மாசமான சம்பளம் வாங்கி சோறு சாப்பிடுறீங்களே, அதுல உப்பு போட்டுதான் சாப்பிடுறீங்களா? நீங்க திங்கிற சோறு உங்க உடம்புல ஒட்டுதா? எப்படிடா வெக்கமே இல்லாம ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியில சுத்துறீங்க? நாட்டுல இவ்வளவு அநியாயம் நடக்குது, காவல்துறையே சட்டத்தை மீறி நடந்துக்குது, இத்தனை கொலைகளை செய்யுது, ஆனா அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. அப்புறம் நீங்க எல்லாம் எதுக்கு ஊடகம் அப்படின்னு ஒண்ணு வச்சு நடத்தணும்? நீங்க எல்லாம் எதுக்கு பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த நாட்டுக்குள்ள சுத்துறீங்க? எங்க இந்த நக்கீரன் எங்க போனாரு? எங்க போனாரு? சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸோட அந்த சிறை மரணத்தை அக்கக்கா தனித்தனியா பிரிச்சு செய்தி வெளியிட்டு அந்த கொடூரத்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தாரு இல்ல. இந்த திமுக ஆட்சியில இத்தனை சிறை மரணங்கள் நடந்திருக்கு. ஏதாச்சும் ஒண்ணுக்கு காணொளி போட்டு பேசி இருப்பாரு அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. தொடப்ப கட்ட மாதிரி மீசியை வச்சுக்கிட்டு விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு 10 வீடியோ போடுறாரு. ரொம்ப முக்கியமா? தமிழ்நாட்டுக்கு அது ரொம்ப முக்கியமானு கேக்குறேன். அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன ஆக போகுது, அது அவரோட பிரச்சனை, அவரு பாத்துக்குவாரு. மக்கள் பிரச்சனையை பேசுங்க அப்படின்னா ஒருத்தனோட தனிப்பட்ட வாழ்க்கைய நோன்றது. எங்க இந்த திருமாவளவன் எங்க போயிட்டாரு? ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடுபவன் நான் ஒருவன் தான் அப்படின்னு பேசுறாரு. தோ பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் காவல்துறையால அடித்தே கொல்லப்பட்டு இருக்கிறாரு. ஒரு வாரம் ஆச்சு. எங்கயாச்சும் வாயை திறந்து பேசி இருப்பாரு அப்படின்னு பார்த்தா அவரும் எதுவும் பேசல. எங்களுடைய ஈவேரா தான் தமிழ்நாட்டில் சாதியை ஒழித்தார் அப்படின்னு எல்லாம் பெருமை பேசிக்கிட்டு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள சுத்தும்ல. எங்க அந்த திராவிட போராளிகள்? பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞனை காவல்துறை அடிச்சே கொலை பண்ணி இருக்கு. அதை பத்தி ஐயா வீரமணி, கொளத்தூர்மணி, கோவை ராமகிருஷ்ணன் இத்தியாதி மற்றும் பல திராவிட அல்ல கைகள் சொம்புகள் ஏதாச்சும் வாயை திறந்து பேசிச்சா? நீங்களா எதுக்குடா தமிழ்நாட்டுக்கு? சோத்துக்கு தண்டமா, பூமிக்கு பாரமா? நீங்களா எதுக்கு இருக்கணும்? என்னடா இவ்வளவு கடுமையா பேசுறானே அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இதையெல்லாம் படிச்சுட்டு எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? நமக்கும் உங்களுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கு இந்த நாட்டுல? இந்த அரசாங்கம் இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கு. அது குறித்து சமூக போராளிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ள சுத்துற ஒருத்தனும் வாயை திறக்க மாட்டான். இவங்களை எல்லாம் என்ன பண்றது? கூட்டி மடியில உட்கார வச்சு கொஞ்சறதா? சொல்லுங்க, கொஞ்சறதா? இதையெல்லாம் விட கொடுமையான இன்னொரு செய்தியை சொல்லட்டா? நேற்றைக்கு கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையம் மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 40 குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு 40 பள்ளி குழந்தைகளும் கோவை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. சாப்பாட்டுல பல்லி விழுந்திருக்கு. அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. இதுதான் தமிழ்நாடு அரசு பள்ளிகளை நடத்துகின்ற லட்சணமா? எங்க அந்த டிடி இந்த விஜய் டிவியில பைத்தியம் மாதிரி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கும்ல, 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிக்குமே, எங்க அவங்க? சில நாட்களுக்கு முன்னாடி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அதுல முதலமைச்சரோட காலை உணவு திட்டத்தை பற்றி இந்த அம்மா ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்து பேசினாங்க. எங்க அவங்களை கூப்பிட்டு இந்த சாப்பாட்டுல இருந்து ஒரு வாயை எடுத்து ஊட்டுங்க, அப்ப தெரியும். இத கூட பொறுத்துக்கலாங்க. நேத்திக்கு பேஞ்ச மழையில முளைச்ச காலம் இத்துளுண்டு வளரல. டிவி கேபிள இருந்து டிஎம்கேவுக்கு போன வைஷ்ணவி அப்படிங்கிற தம்மத்துண்டு பொண்ணு இந்த சம்பவம் தொடர்பாக திமுக அரசுக்கு முட்டு கொடுத்து காப்பாத்துது. என்ன தெரியுமா? பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களை மருத்துவமனையில போய் நலம் விசாரிச்சேன், அவங்கள கேட்டதுக்கு ஊசி போடுறது ஒண்ணுதாங்க பயமா இருக்கு, மத்தபடி நாங்க ஜாலியா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். நல்லா வருது வாயில, பொட்ட புள்ளையா போயிருச்சு. இல்லனா ஏமா உங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு சின்ன குழந்தை இப்படி பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு இருந்தா இப்படிதான் போஸ்ட் போடுவியா? ஜாலியா இருக்குது எங்க வீட்டு புள்ள அப்படின்னு. எப்படி உனக்கெல்லாம் இப்படி எல்லாம்
போஸ்ட் போடுறதுக்கு தைரியம் வருது? சில பேரை எல்லாம் சொல்லுவாங்கல்ல பார்னு கிரிமினல் அப்படின்னு. அது மாதிரி இந்த பொண்ணு பார்னு கிரிமினல். பிறக்கும் போதே பக்கம் அரசியல்வாதியா பிறந்திருக்கு. இந்த திமுகவிற்கு முட்டு கொடுப்பதற்கே அளவெடுத்து செஞ்ச மாதிரி வந்திருக்கு. நாளை பின்ன எங்கயாச்சும் மக்கள் கண்ணுல பற்றாத நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுருவாங்க. இப்ப சொல்லுங்க மக்களே, பலவீனமான மனம் கொண்டவர்களால இந்த செய்தியெல்லாம் படிச்சு எளிமையா கடந்து போயிட முடியுமா? எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. மார்ச் மாசத்துல மட்டும் இத்தனை சம்பவங்கள். மார்ச் மாசத்துல மட்டும் இன்னும் 10 நாள் முடியல. இந்த மார்ச் மாசத்துல அதுக்குள்ளேயே இத்தனை சம்பவங்கள். இது தமிழ்நாடு தானா? இதுக்கெல்லாம் வருகின்ற தேர்தல்ல மக்களாகிய நீங்கள் தான் தகுந்த பதிலடியை கொடுக்கணும். புரியுதா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.